என் ஆதியை என் கூட இருக்க வச்சுட்டேன். நான் உன்கிட்ட வேண்டிக்கிட்டத நீ நிறைவேற்றி வச்சுட்ட. எங்கே ஆதி மறுபடியும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோன்ற பயத்துல இருந்தேன். ஆனா இப்போ நான் முழுசா அதுல இருந்து வெளியில வந்துட்டேன். ஆதி என்னை விட்டு போக மாட்டான்னு சொன்னதுல இருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சாமி. என் தாய் பாசம் ஜெயிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். எனக்கு இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்த உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இந்த சந்தோஷம் எப்பவுமே நிலைச்சிருக்கணும் சாமி. அதுக்கு நீதான் சாமி மனசு வைக்கணும். இந்த ஆதியும் பார்வதியும் வீட்டுல இருக்கேன்னு சொன்னாலும் சொன்னாங்க. இந்த அகிலாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலடி. இருக்காதா பின்ன? ஆதி மாமானா பெரியாத்தைக்கு உசுராச்சே அத்த. உசுறுதான், பெரிய உசுறு. அதான் தெரியுமே. நீ கொஞ்சம் வாய மூடு. என்ன விருப்பத்துற மாதிரியே பேசாத, புரிஞ்சதா? ஏய், அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காடி. அந்த சந்தோஷத்தை நம்ம கொஞ்சம் என்டர்டைன் பண்ணி விளையாடுவோம். நமக்கு இப்போ அது யூஸ் ஆகும்ல. ஆமா அத்த. ஓ அத்த, நீங்க அந்த ரூட்ல வரீங்களா? அப்போ ஓகே, சூப்பர். இங்க பாரு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சூப்பர் சூப்பர்னு வாயில குத்திடுவேன். சொல்றது மட்டும் கேட்டு தலையாட்டினா போதும், புரிஞ்சுதா? சரி அத்த. ஏய், வரா வரா. இதான் சரியான டைம். எப்படி யூஸ் பண்றேன்னு மட்டும் பாரு. புரிஞ்சுது அத்த. உமா, என்னத்த? என்ன இருந்தாலும் அகிலா அக்காவுக்கு பெரிய மனசுடி. ஆமாத்த, இருந்தாலும் பெரியாத்தைக்கு ரொம்ப பெரிய மனசுதான். பின்ன அக்கா இடத்துல மட்டும் வேற ஒரு மாமியார் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? பார்வதி மாதிரி ஒரு சமையல்காரிய மருமகளா ஏத்துக்கிட்டு இருப்பாங்களா? கேட்டுச்ச. அக்காவுக்கானாலும் பெருந்தன்மை ரொம்ப ஜாஸ்தி உமா. அக்காவை பார்த்து நம்ம எல்லாம் கத்துக்கணும். கேட்டுப்படி நீ. அத்த, இருந்தாலும் பார்வதிக்கு பெரிய மனசுதான் அத்த. இல்லனா ஆதி மாமாவை இங்க தங்க வைக்கிறதுக்காக தன்னோட காலை உடைச்சுப்பாளா? இவ என்ன புதுசா ஒரு பிட்டு போடுறா? அவளை பத்தி எதுக்கு இப்போ? ஓ, அப்படி போத கதை. ஆதி மாமாக்கு பொண்டாட்டியா நடந்துக்கிறத விட பார்வதி பெரியாத்தைக்கு மருமகளா நடந்துக்கிறது தான் முக்கியமா நினைச்சிருக்கா. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். பார்வதி அக்காவுக்காக செஞ்ச தியாகம் எல்லாம் வேற எந்த மருமகளாவது செய்ய முடியுமா? பார்வதி, உன்னை பத்தி தான் நாங்க பெருமையா பேசிட்டு இருக்கோம். நீங்க பேசினத நானும் கேட்டேன். இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஆரம்பிச்சிட்டேன். அம்மாவோட பெரிய மனசுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. சொற்பொழிவு. அத்தை, என்னத்த பார்வதி இப்படி சொல்லிட்டு போறா? ஏய், அவ இப்படி சொல்லன தாண்டி ஆச்சரியப்படணும். இதுக்கெல்லாம் பெருசா ஃபீல் பண்ணக்கூடாது. நீ வா.
ஆதிய கூட்டிட்டு போலாமா? வந்துட்டீங்களா? ஆதி, ஆதி, சீக்கிரம் கீழே வா. தோ வரேன். சொல்லுங்கம்மா. ஆதி, இன்னைக்கு போர்ட் மீட்டிங் இருக்கு, என் கூட வந்துடுறியா? எத்தனை மணிக்குமா கிளம்பணும்? உடனே கிளம்பிடலாம். என்னாச்சு ஆதி? வேற ஏதாவது ப்ரோக்ராம் போட்டிருக்கியா? ஆமாமா. பார்வதி ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஓ மாமா, அப்பாயின்மெண்ட் காலையில 10 மணிக்கு இல்ல, நைட்டு 10 மணிக்கு. மறந்துட்டீங்களா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல ஆதி. பார்வதியும் கூட கூட்டிட்டு போலாம். ஆபீஸ்க்கு போற வழியில ஹாஸ்பிடல் போயிட்டு போலாம். போதுமா? சரி ஆதி, நான் வெயிட் பண்றேன். ரெடி ஆயிட்டு வாங்க. போலாமாமா? ரெடியா? போலாமா? போலாமா. பாத்து வா. அம்மா வாங்கம்மா, உட்காருங்கம்மா. சுந்தரம். அம்மா, ஆதி பார்வதி வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் வண்டி எடுக்கலாம். சரிங்கம்மா.
மாமா நீங்க அம்மா பக்கத்துல உட்காந்துக்கோங்க, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். நீ எதுக்கு சொல்றேன்னு புரியுது பார்வதி. அம்மா கூட நான் உட்காந்துக்கிறேன், நீ முன்னாடி போய் உட்காரு. என்னாச்சுமா? இல்ல சுந்தரம், எனக்கு பின்னாடி சீட்டை விட ஃப்ரண்ட் சீட் தான் கம்ஃபர்டபிள். நீங்க உட்காருங்க. அம்மா தான் சீட் மாதிரி முன்னாடி உட்காந்துட்டாங்கல்ல, நீ வந்து உட்காரு. வா. ஐயோ வேண்டாம் மாமா, நல்லா இருக்காது. வா வா உட்காரு. வா. வேண்டாம் மாமா. வா. உட்காரு. சுந்தரம், அம்மா வா, சீக்கிரமா வண்டி எடு, டைம் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. பெரிய தம்பி, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நீங்க என்னன்னு கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா? சுந்தரம், அம்மா ஸ்டார்ட் ஆகும்னு நினைச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன்னா ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணு. சரிங்கம்மா. இது நாள் வரைக்கும் நான் அம்மாவோட கார்ல ஏறினதே கிடையாது. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை கார்ல ஏற வேண்டியதா போயிடுச்சு. அதுவும் அம்மா அவங்க இடத்த எனக்காக விட்டு கொடுத்து முன் சீட்ல உட்கார்ந்துருக்காங்க. நான் அவங்களோட இடத்துல உட்கார்ந்துருக்கேன். இனிமே இப்படி நடக்கவே கூடாது.
ஜானகி அம்மா கால் பண்றாங்க. போன்ல யார் ஆதி? ஜானகி அம்மா கால் பண்றாங்கம்மா. போன் ரிங் ஆயிட்டே இருக்குல்ல, பேச போறேன்னா இடம் இல்லைன்னா கட் பண்ணு. சரி. ஹலோ. ஹலோ ஆதி. வணக்கம் ஜானகி அம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீயும் பார்வதி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. சார் எப்படி இருக்காரு? அவருக்கு என்னப்பா, எப்பவும் போல என்ன அதிகாரம் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு இருக்காரு. என்ன ஆதி, சொந்த அம்மா பக்கத்துல இருந்ததுனால இந்த அம்மாவை மறந்துட்ட போல இருக்கே. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை நான் மறப்பனா? இந்த அம்மாவை நீ மறக்கலனா நீ சொன்னது உனக்கு ஞாபகம் இருந்திருக்கணும் ஆதி. என்னம்மா சொல்றீங்க? நேத்தே நீ கிளம்பி வரேன்னு சொன்ன, இன்னும் வரல, ஒரு போன் கூட பண்ணல. இப்ப நான் தான் உனக்கு போன் பண்ணிருக்கேன். சாரிம்மா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாது தப்பு தான். நான் இனிமே அம்மா கூட தாம்மா இருக்க போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஆதி. நீ அம்மா புள்ள, அதனால நீ எப்பவும் அம்மா கூடவே இருக்கணும். சரிம்மா. அதுக்காக இந்த அம்மாவை மறந்துடாத ஆதி. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்வதியை கூப்பிட்டுட்டு நீ வீட்டுக்கு வந்துட்டு போகணும், சரியா? இந்த அம்மாவை மறந்துடக்கூடாதுப்பா. கண்டிப்பா மறக்க மாட்டேம்மா. நானும் பார்வதி உங்களை வந்து பாக்குறோம். சரி ஆதி, அப்ப நான் போனை வச்சிடுறேன். சரிம்மா.